இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, திருக்கோஷ்டியூர் போனத பத்தின விளாக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பயும் போல தான் ஆஃப்டர்நூன் 3:30க்கு மேல தான் கிளம்புனோம். நான் அம்மா வீட்ல இருக்கையிலயுமே அதே டயத்துக்கு தான் கிளம்புவோம். இப்போ மேரேஜ் ஆகி இங்க வந்துமே அதே டயத்துக்கு தான் கிளம்புனோம். நாங்க 3:30க்கு மேல கிளம்புனா சீக்கிரம் போயிட்டு ஒரு 6:30, 7:00லாம் நாங்க ரிட்டர்ன் வந்துரலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்க பிளான் பண்ணி கிளம்புனோம். பட் போறோம். அங்க டிராஃபிக்லயே ஒரு 2 ஹார்ஸ் ஆயிருச்சு. நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். 2 சைடுமே பஸ்ஸு ஃபுல்லா இருந்துச்சு. நாங்களே ரூல்ஸ பிரேக் பண்ணி சைட்ல ஓவர்டேக் பண்ணி போனோம். பட் ஒரு இடத்துல சடனா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எல்லாம் போற வண்டி ஃபுல்லா ஒரு பக்கம் போணும், வர்றது ஃபுல்லா ஒரு பக்கம் வரணும் அப்படிங்கிற மாரி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நடுவுல புகுந்து ஒரு 2 ஹார்ஸ் ஆயிருச்சு. அதாவது ஒரு 30 மினிட்ஸ்ல போ வேண்டிய இடத்துக்கு 2 ஹார்ஸா ட்ராவல் பண்ணி நாங்க போய் ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆனா விளக்கு வாங்குறதுக்காண்டி நாங்க எந்த கடையில வாங்கலான்னு பார்த்துட்ருந்தோம். ஃபுல் அண்ட் ஃபுல் போற வழி ஃபுல்லா விளக்கு கடை தான் போட்டிருந்தாங்க. பட் நீங்க கோயிலுக்கு வெளியில அந்த பார்க்கிங் பண்ற ஏரியா பக்கத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பாக்ஸோட ரேட்லாம் கம்மியா இருந்துச்சு. இன்னும் உள்ளுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, பாக்ஸோட ரேட்ஸ் ₹10லேருந்து ₹20 வரை டிஃபர் ஆச்சு. பட் அவங்களுக்கு இன்னைக்கு தானே வியாபாரம். ஸோ, அதனால நாங்க ஒண்ணும் நெனச்சுக்கல. ஒரு இடத்துல வாங்கியாச்சு நாங்களும். வாங்கிட்டு போற வழி ஃபுல்லா கடை தான். நானே ஹஸ்பண்ட்ட நில்லுங்க இங்க வீடியோ எடுப்போம், அங்க வீடியோ எடுப்போம்னா, அவங்க கூட்டத்த பாத்தியா? வா மொத போயிட்டு விளக்க போட்டு வந்துட்டு நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்ட்டு கூட்டிட்டு போயிட்டாங்க. பாப்பா வேற கூட்டிட்டு போயிருந்தோம். நாங்க தான் பாப்பாவ கூட்டிட்டு போயிருக்கோம்ன்னு பார்த்தா, எங்கள விட குட்டி குட்டி பாப்பாலாம் இருந்துச்சு. ஒரு 3 மந்த்ஸ் பேபி, 4 மந்த்ஸ் பேபிலாம் இருந்துச்சு. அதோட பூ இந்த மாரிலாம் திங்ஸ்லாம் எல்லா பக்கமும் வழி ஃபுல்லா வித்துட்ருந்தாங்க. வாங்கிட்டுருந்தோம். முக்கியமா சொல்லணும்னா, நேத்து செம வியாபாரம் வாட்டர் மெலனுக்கு தான். அவ்ளோ வாட்டர் மெலன் ஃபுல்லா அவ்ளோ இருந்துச்சு. நாங்க போகையில வாங்கல. ரிட்டர்ன் வரையில விளக்கு போடையில வாங்கலாம் அப்படின்னு நெனச்சுட்டு வந்தா, ஒரு கடை கூட இல்ல. எப்படி இருந்தாலும் ஒரு 10-12 ஷாப்பாச்சும் வாட்டர் மெலன் ஷாப் போட்டிருந்தாங்க. பட் ஆனா ஒரு கடை கூட இல்ல. கடைசியா ஒரே ஒரு கடை மட்டும் தான் இருந்துச்சு. நாங்க ரிட்டர்ன் வரையில நாங்க அங்க தான் வாங்குனோம். கூட்டத்த பார்த்தீங்களா? இப்ப இருக்கிற கூட்டத்த விட, நைட் இன்னும் டைம் ஆக ஆக இன்னும் ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. இந்த பாக்ஸ் தான் சொன்னேன். நான் ரேட் வந்து டிஃபர் ஆச்சுன்னு சொன்னேன்ல. நாங்க வந்து என்ட்ரன்ஸ் ஆகுற இடத்துலயே வாங்கிட்டோம். ஒரு பாக்ஸ் வந்து 20-30 நெனைக்கிறேன். எல்லாமே வேரியஸ் சைஸ்ல இருந்துச்சு. பட் நீங்க பெரிய சைஸ் எடுத்தாலும் அதே ரேட் தான். சின்ன சைஸ் எடுத்தாலும் அதே ரேட் தான் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. விளக்கு அஸ் யூசுவல் எல்லா இடத்துலயுமே ஒரு விளக்கு ரூ. 1. அதாவது விளக்குமே பெரிய சைஸ்மே இருந்துச்சு. நம்ம தேடி எடுக்கிறதா இருந்தா பெரிய சைஸ் எடுத்துக்கலாம். அப்படி இந்த பெரிய சைஸா இருந்தாலுமே அதுவுமே ரூ. 1 தான் சொன்னாங்க. எங்க அத்தை எங்களுக்காண்டி வேண்டுதல் வச்சு 108 விளக்கு ஏத்துறேன்னு சொல்லி வேண்டியிருந்தாங்க எங்க மேரேஜ்க்காண்டி. ஸோ நடந்துட்டனால நாங்க 108 விளக்கு இருந்தோம். எனக்கு ஜென்ரலாவே இந்த மாரி வேடிக்கை பார்த்துட்டு போறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நான் அம்மா கூட போம்போதுமே இப்படிதான் சைட்ல ஃபுல்லா வேடிக்கை பார்த்துட்டே போறதுக்காண்டி நான் திருக்கோஷ்டியூர் தெப்பத் திருவிழாவுக்கு கண்டிப்பா போயிருவேன். இந்த தடவ ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் ஹஸ்பண்ட் கூட போறனால நல்லா வேடிக்கை பார்த்துட்டே தான் நான் போயிட்டுருந்தேன். நல்லாருக்கும். போர் அடிக்கவே அடிக்காது. அந்த கூட்டமே நம்மளுக்கு வந்து தெரியாது. ஏன்னா 2 சைடுமே வேற வேற ஷாப்ஸ் நெறையா இருக்கும். ஸோ எல்லாமே நம்ம வேடிக்கை பார்த்துட்டு போலாம். தோடு, இந்த மாரி ஜிமிக்கி ஐட்டம்ஸா இருக்கட்டும், இல்ல வீட்டுக்கு தேவையான டெக்கரேஷன் ஐட்டம், ஃப்ளவர்ஸ் இது, அப்புறம் நம்ம ஊறுகாய், உப்பெல்லாம் போட்டு வைப்போம்ல ஜாரு, அந்த மாரி ஜார்ஸ்லாம் நெறையா இருக்கும். அதனால நல்லா வேடிக்கை பார்த்துட்டு போலாம். பட் ஆனா இதில மைனஸ் என்னன்னா, ரொம்பவே சேஃபா போணும். ஏன்னா நம்மள்ட்ட பேசிட்டே வந்து நம்மளோட திங்ஸ் எடுக்கிறது அந்த மாரிலாம் நடக்கும். எங்களுக்கே நடந்துச்சு. எங்க பெரிய அத்தைட்ட "இந்த கூட்டத்துக்குள்ள எப்படிம்மா போவீங்க?" அப்படின்னு ஒரு வயசான பாட்டி கேட்டுட்டு டக்குன்னு செயின்ல கை வச்சுட்டாங்க. எங்க அத்தை ஏன்னு சொல்லி அதட்டுனோனே டக்குன்னு குனிஞ்சுட்டு போயிட்டாங்க. மேபி அது எதார்த்தமா நடந்தா அவங்க ஏதாச்சும் பேசியிருக்கணும்ல. ஸோ எங்களுக்கே அந்த மாரி இன்சிடென்ட் நடந்துச்சு. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா தான் போனோம். நாங்களும் இத்தன வருஷம் போனதில, இந்த வருஷம் மாரி கூட்டம் நான் வந்து பார்த்ததில்ல. டைம் ஆக ஆக கூட்டம் இன்னும் அதிகமாயிட்டே தான் போச்சு. விளக்கு போடுற ஸ்பேஸ் அந்த போற வழி ஃபுல்லாமே கடை வச்சிருந்தாங்க. அதனால உள்ளுக்குள்ள போ முடியல. அப்புறம் நான் பேபி இருக்கா அப்படிங்கிற மாரி கேட்டுட்டு அவங்கள்ட்ட உள்ள போயிட்டேன். அப்பயும் அத்தனால வர முடியல. ஏன்னா அவங்க கூட்டத்தில மாட்டிட்டாங்க. நான் பாப்பா வச்சுட்டு அதில போக விரும்பல. ஸோ நான் வரலன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே ஃப்ரண்ட்லேயே கடைக்கிட்ட அவங்கள்ட்ட கேட்டுட்டு அந்த இடத்துலயே 108 விளக்கையும் ஏத்திட்டு நம்ம கிளம்பிட்டோம். நாங்க இங்கேருந்து சீக்கிரம் தான் கிளம்புனோம். ஒரு 8:00 போல நாங்க கார் எடுத்தோம். பட் ஹெவி டிராஃபிக்னால வரவே முடியல. அரளிக்கோட்டை வரைக்குமே வண்டி ரொம்ப ஸ்லோவா தான் மூவ் ஆச்சு. அதுக்கே ஒரு 2 ஹார்ஸ் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நாங்க அங்கேருந்து வீட்டுக்கு வர 10:30 அபோவ் ஆயிருச்சு. இத விளக்கெடுக்கிற ப்ரொசீஜர் என்னன்னா, ஆக்சுவலி ஒரு 5-7 விளக்கு வந்து நம்ம வந்து ஏத்தணும் ஃபர்ஸ்ட்டு வேண்டிட்டு. அங்க ஏதாச்சும் வேண்டுதல் நிறைவேறினவங்க விளக்கு ஏத்தியிருப்பாங்க. நம்ம அந்த விளக்க அவங்கள்ட்ட கேட்டுக்கணும். நிறைவேறிருச்சான்னு சொல்லி கேட்டுட்டு, நம்ம கையில ஒரு ரூ. 1 காயின் வச்சு, அந்த விளக்கு அணைய போற ஸ்டேஜ்ல அதில போட்டு, இன்னொரு விளக்க வச்சு மூடி, ஒரு மஞ்சள் துணிய வச்சு சுத்தி ஒரு பாக்ஸ்ல வச்சு நம்ம எடுத்துட்டு வந்துரணும். நெக்ஸ்ட் இயர் வேண்டுதல் நிறைவேறினோன, அந்த விளக்கையும் ஏத்திட்டு, அது கூட நம்ம எக்ஸ்ட்ரா திருப்பி ஒரு 5 விளக்கோ, 7 விளக்கோ அந்த மாரி ஏத்திக்கணும். இதுதான் எனக்கு தெரிஞ்சு இதோட ப்ரொசீஜர். நாங்க இப்படி தான் ஃபாலோ பண்றோம். எங்களுக்கு நிறைவேறினனால நாங்க போய் திருப்பி இந்த மாரி பண்ணிட்டு வந்தோம். இப்ப பாருங்க மதகுப்பட்டி தாண்டி வர்றதுக்கே 10:00 ஆச்சு. இப்படி தான் திருக்கோஷ்டியூர் ஜர்னி போச்சு.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பா போய் பாருங்க. பெருமாள் அப்படி இருந்தாலும் பார்க்க முடியல. இன்னொரு டே கண்டிப்பா போய் பார்க்கணும். நீங்களும் வேணா அந்த கோயிலுக்கு போய் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட ப்ரேயர்ஸும் என்ன இருந்தாலும் ப்ரே பண்ணுங்க. கண்டிப்பா நடக்கும். பாய்.